மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். மார்னிங். மீட்டிங் யார் வந்திருக்காங்க? சார் பெங்களூர் ஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே. கேரளா நாயர் கன்ஸ்ட்ரக்ஷன், பாலு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் மெட்ராஸ் பில்டர்ஸ்ல இருந்து மூர்த்தின்னு ஒருத்தர். எல்லாரையும் உங்க ரூம்ல வெயிட் பண்ண வச்சிருக்கேன் சார். நமஸ்காரம். வணக்கம். நமஸ்காரம் சார். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதாவது சாப்பிடுறீங்களா? காபி இப்பதாங்க குடிச்சிட்டு வரோம்ங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். பிளான கொடுத்தா நான் நெக்ஸ்ட் பிளேட் கிளம்பும். தாராளமா உங்க பிளான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வரவே சொன்னேன். சத்யா, நியூ ப்ராஜெக்ட் பிளான் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. சார் என்ன சத்யா, பிளான்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இந்தாங்க. இது உங்க ஃபைல். பாருங்க. மும்பை சிட்டில நம்ம ಬಿಲ್ಡಿಂಗ್ தான் சூப்பரா இருக்க போகுது பாருங்க. ಸರ್ ಪ್ಲಾನ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಸರ್. ಈ ಮಾಡೆಲ್ ಅಲ್ಲಿ ಇದುವರೆಗೂ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇಂತ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ ಆರು ಕಟ್ಟಿಲ್ಲ ಸರ್. అవును ಸರ್. സാറേ ഈ പ്ലാന് വളരെ വളരെ നന്നായിട്ടുണ്ട്. ഭംഗി ആയിട്ടുണ്ട് സാറേ. അപ്പനെ വരട്ടാ സാറേ. நமஸ்தே. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வாங்க வாங்க. தேங்க் யூ சார். வாங்க. நீங்க கொடுத்த பிளான் படி பில்டிங் கட்டினதுலங்க எனக்கு 30 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், ஆனா குவாலிட்டி இருக்கணுமே. கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்கணும், அதான் நல்ல பிசினஸ். அது சரிதானுங்க. பிசினஸ்னு ஒண்ணு இருந்தா லாபம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லங்க. லாபம் மட்டும் நம்மளோட குறிக்கோளா இருக்க கூடாது, தரமும் முக்கியம். தரம் நல்லா இருந்தா பார்ட்டிங்க கிட்ட நயமா பேசி கூட அமௌண்ட் அதிகமா கேட்கலாமே. அப்படிங்கிறீங்களா? மீதிக்கு செக் தாங்க. அத நீங்களே வச்சுக்கங்க. என்னால யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி நியாயமான விலைக்கு பிளாட்டை வித்ததுக்கு அப்புறமா எனக்கு பணம் கொடுத்தா போதும். லாபம் ஒண்ணையே பெருசா நினைக்காம நட்டத்தையும் எங்க கூட பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதனால தாங்க எல்லாரும் உங்களையே பார்க்கணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க வாங்க பாருங்க. மேனேஜர், கேபின் வாங்க. சார் என்ன சார், எல்லாருக்கும் ஒரே நேரத்துல அப்பாயின்மெண்ட் கொடுத்தா எப்படி? சாரி சார், இனிமே நான் அப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சார். இந்த மாதிரி பிசினஸ் விஷயம் எல்லாம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தனித்தனியா பேசணும். 4 பேரை கூட வச்சுக்கிட்டு பேசினா நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு லாஸ் கணக்கு காட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா? உங்களை சொல்லியும் தப்பு இல்ல, உங்களுக்கும் வேலை ஜாஸ்தி. உடனே ஒரு பர்சனல் செக்ரட்டரி எனக்கு இமிடியேட்டா வேணும். முதல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. ஓகே சார், உடனே ஏற்பாடு பண்றேன். வரேன். யார் அது கதை உடைக்கிறது? காலிங் பெல் எதுக்கு வச்சிருக்கு? வந்துட்டேன். வாங்க வாங்க, நல்ல வேலை வீட்ல இருக்கிறீங்க நீங்க. நான் சொல்லணும் வாங்க வாங்கன்னு, நீங்க சொல்றீங்க. ஐயா இப்பெல்லாம் வசனம் எல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் வாங்க வாங்கன்னு வரவங்க தான் கூப்பிடுறாங்க. இந்தாங்க பெரியம்மா. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? இந்த ஊர்ல நிறைய கிடைக்குது இல்ல? இதெல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்க. வரும்போது வெறும் கையோட வரக்கூடாதுல்ல. என்னப்பா இது, நமக்கு எதுப்பா தோட்டம்? பக்கத்து தோட்டம் தானே எடுத்துட்டு வந்தோம். நாக்க வெளியே நிக்க மாட்டேன். 5 நிமிஷம் பேசக்கூடாது. பக்கத்து தோட்டம் யார் தோட்டம்? அண்ணி தோட்டம். அண்ணி தோட்டம் நம்ம தோட்டம் மாதிரி இல்லைங்க. இந்த வீடு கூட நம்ம வீடு மாதிரி இல்லையா? ஆமா ஆமா. என்ன நல்லா இருக்கியா? பொடலங்காய்ங்களா? பக்கத்து தோட்டத்துல பறிச்சதுங்க. ஆமாங்க, இந்த புடவை கூட பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்து வந்ததுங்க. இந்த புடவை நல்லா இல்லீங்களா? இன்னும் இவளுக்கு காது சரியாகலையா? காது சரியா இருந்தா நான் உசுரோட இருந்துக்க மாட்டேங்க. நீங்க எல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே, அண்ணா உசுரோடு இருந்திருந்தான்னா நான் இந்த வீட்டுல ரொம்ப உரிமையை எடுத்திருப்பேன். அண்ணா உசுரோடு இல்லீங்களா, எப்படி உரிமை எடுத்துக்கிறது? என்னங்க பண்றது, எல்லாருமா சேர்ந்து இந்த திக்கு வயரை எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. ஒரு விஷயத்த பேசி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. என்னத்துக்கு இப்ப வருத்தப்படுறீங்க? இவ காதுல ஒரு விஷயத்த சொல்றதுக்குள்ள நான் வந்து படுறேன். என்ன சொல்றீங்க பாருங்க, சொல்லியே முடிக்கல எப்படி உயிர் எடுக்கிறா பாருங்க. என்னதாங்க சொல்றீங்க? இந்த குஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஐயோ இத கருப்புக்கு மேட்சிங்கா வேற கலர் கிடைக்கும். தலை எழுத்து. மேல ரூம் இருக்கு, நீங்க எல்லாரும் அங்க போய் குளிச்சிட்டு டிபன் சாப்பிடுங்க. அண்ணனோட ஏசி இருந்தாங்க. நாங்க போய்க்கிறோம், நீங்க போங்க போங்க. ஐயோ ஐயா மதுரை பத்தாண்டு மாதிரி இருக்கு. என்ன வீடா சத்திரமா? வீடா தான் இருந்தது ஆத்தா. நாம எல்லாம் வந்துட்டோம்ல, இனிமே சத்திரமா மாறிடும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் அத்தை. என்ன சொந்தக்காரங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்க? என்ன அத்தை, நாங்க 3 பேர் தானே வந்திருக்கோம், என்ன சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்றீங்களே? இப்பதான் என் கொழுந்தனார் குடும்பமே வந்து சேர்ந்தாங்க. ஏதோ நடராஜ் கிட்ட 4 காசு இருக்கு, நல்லா ஏமாத்தி சாப்பிடலாம் விட மாட்டானுங்களே, கூட்டத்தோட வந்துருவானுங்களே. வரட்டும், நம்ம சொந்தக்காரங்க தானே, வரட்டும் அத்தை. என்ன இவளுக்கு இன்னும் பழக்கம் போலியா? ஐயோ ஈஸ்வரா. பாத்தீங்களா அத்தை, நீங்க வாயில இருந்து வரல இடத்துல என்னதான் திட்டுவா. ஏன்னா இந்த பழக்கம் போறதுக்காக நான் வாயில இருந்து வரல எடுத்தேன்.
என் விரல கடிச்சிட்டா. அதுல இருந்து யார் இவ வாயில இருந்து விரல எடுத்தாலும் என்ன திட்டுவா. மொத்தமா இவளுக்கு வாயில ஏதாவது வச்சுட்டே இருக்கணும். எல்லாம் தலையெழுத்துதான். சாப்பிடும் போதாவது விரல் எடுப்பாளா? ஐயோ அது சாப்பிடும்போது நாய் மாதிரி தின்னுவா. பசுவால் வீடெடுத்து பகலம் போல தூணிருத்தி நீ வயிற்றுல கதாத்தா அப்புறம் வீட்டு திருவிழா கக்கூஸ் ஆயிடும். பலவாறு அழுறாக நானே நானே நானே